எல்லாருக்கும் வணக்கங்க. தேங்காய் பால் சாதம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அரை அன்னாசிப்பூ, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு மராட்டி, 2 லவங்கம், ஒரு பட்டை துண்டுங்க, 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதுங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேங்க. குட்டி தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 150 கிராம் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. சீரக சம்பா நான் அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டுருக்கிறேன். அதிகமாக சேர்த்தா அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் தேவைக்கு அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இப்போ அளந்து வச்சுருக்குறேங்க. 1க்கு 2ன்னு அதை ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி புதினா தூவிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதி வருதுங்க. அரிசி போட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு அரிசி போட்டுக்கலாங்க. நான் பழைய அரிசிங்கிறதுனால 1க்கு 2 அளவு வச்சுருக்குறேங்க. புது அரிசியாக இருந்தால் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். முக்கால் பாகம் சுண்டிடுச்சுங்க. இப்போ நான் முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருக்குறேங்க. இதை அப்படியே மேலே தூவிக்கிறேன். குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். லேசாக கிளறி விட்டுட்டு பரிமாறிடலாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு குருமா வச்சாக்க உப்பு அளவு குறைச்சிக்கோங்க. இல்லைன்னா சமமாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வடித்த சாதத்தில் தக்காளி சாதம் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு பெரிய பல்லாக இருக்குது. சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 4 பல் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதா ஒரு பாதி அன்னாசிப்பூ, ஒரு பாதி பிரிஞ்சி இலை, ஒரு குட்டி ஏலக்காய், ஒரு சின்ன மராட்டி முக்கு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேங்க. இப்போ இதை போட்டு வறுத்துக்கலாம். செவந்துடுச்சுங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சு விழுதை ஊற்றிக்கலாம். விழுது வதங்கிடுச்சுங்க. இப்போ 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கிறேன். காரம் தேவைக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறேன். சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கிளறிட்டு இறக்கிடலாம். உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. வடித்த சாதத்தில் தக்காளி பிரியாணி தயார். நன்றிங்க.